தமிழகத்தில் கிறிஸ்தவர்களிடையே நிலவும் சாதிய பாகுபாடுகளை ஒழிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஜாதியில தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைன்றதுலாம் கிடையாது, ஜாதியில தான் கிறிஸ்தவமே இருக்கு. நான் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்றேன். ஜாதிக்குள்ளதான் கிறிஸ்தவமே இருக்கு. நீங்க ஒரு திருச்சபையை வச்சுக்கொண்டு நாங்க 2 கோயிலை கட்டுறோம், ஒரு கோயில் பிரம்மாண்டமாகவும் இன்னொரு கோயில் இவங்க குடியிருப்பிலே வைக்கிறீங்க. அப்ப தமிழ்நாடு முழுவதும் இப்ப என்ன பிரச்சனை, இதை எஸ்சி ஆக்ட்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா தலித் கிறிஸ்தவர்கள் பிசியில் வராங்க. இப்ப இதுவே ஒரு எஸ்சி பட்டியல் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டு யாரெல்லாம் தடுத்தாங்களோ அவரெல்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இது எஸ்சி பிசி பிரச்சனையா இல்லாமல் பிசி பிட்வீன் பிசி 2 பிரச்சனையாக தான் லீகல்ல சொல்றாங்க. அதனால தான் இது சாதாரணமான பிரச்சனையா இது போகுது. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு அவலம், 70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தலித் கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு அவலப்பட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தமிழகத்தில் 60 விழுக்காடு தலித் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. தீர்வு இப்படிலாம் இருக்கக்கூடாது, தடுக்கப்படணும். ரெண்டாவது நாங்கள் அவங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க சொல்லி, ஏன்னா அவர் முதல்வர் ஜோசப் விஜய் இல்லைங்களா, அவர் அவர் இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கணும். நான் இது சாதாரண விஷயமா நான் பார்க்கல. நான் இல்லை, அப்போ அவருக்கு அது ஒரு கவனம் எடுத்துக்கணுன்றேன். கண்டிப்பாக அவர் ஆக்ஷன் எடுக்கணும்.